நம்மளோட பிஸ்னஸ்க்காக நம்ம அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், ஹோம் ஒர்க் பண்ணுவோம், ரிசர்ச் பண்ணுவோம், சர்ச் பண்ணுவோம். இதுக்கான ப்ரிக்குலர் ஒர்க் நிறைய இருக்கும், இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கும், ப்ராடக்ட் எங்கே குவாலிட்டியாக கிடைக்கணும் சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி இப்போது நான் ஒரு உமன் ஆண்டர்ப்ரனராக இந்த இடத்துல நிற்கிறேன்னா என்னோடய கஸ்டமர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் என்னோடய ப்ராடக்ட் ரீச் ஆகுது, நல்லா இருக்குது அப்படிங்கிறத நான் உணர்கிறேன். இது இன்றைக்கி நேற்று வந்ததில்லை, கிட்டத்தட்ட 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுலேருந்தே என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஏதாவது பர்த்டேனா ஹேண்ட்மேட் ஜுவல்லரி, கிராஃப்ட் ஐட்டம், பெயிண்டிங் இந்த மாதிரி தான் நான் கிஃப்ட் பண்ணுவேன். என் கையால் மேக் பண்ணி தர கிஃப்ட்டு அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். அண்ட் எனக்கும் அது ஒரு செம்ம ஹாப்பி ஃபீலாக இருக்கும். அதையே நம்ம பிஸ்னஸாக பண்ணக்கூடாது. இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஏன் இந்த விஷயம் பண்ணுறேன்னு என்னை நிறையா பேர் கேள்வி கேட்டாலும், பட் இந்த ஒரு விஷயத்தில் இன்ஜினியரிங் படித்ததை விட நான் அதிகமாக ஹாப்பியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் என்னோடய பேஷனை நான் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது ஈஸியாக வாயால் சொல்லி கொடுத்துட்டா ஈஸியாக கற்றுக்க முடியாது. நீங்கள் அந்த ப்ராடக்டை வேணால் மேக் பண்ணுறத கற்றுக்கலாம், பட் நாலேஜை ஈஸியாக கெயின் பண்ண முடியாது. நீங்களாக அடிபட்டு, காயப்பட்டு, வலிப்பட்டு இதுக்கான ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அது கிடைக்கும். ஸோ மற்றவங்கள்ட்டேருந்து ஈஸியாக அதை காப்பி அடித்து நம்ம ஈஸியாக கற்றுக்கலான்னு நினைக்காதீங்க. சுய புத்தியில் வேலை பாருங்கள்.